வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிசிப் 3.1 அதில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனோட அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா, அப்புறம் எப்படி வந்து இந்த டிஃபெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஃபெக்ட் வந்து எதை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த எக்ஸஸ் வெல்டு மெட்டல். சரிங்களா? அதை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரிமார்க்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ரிமார்க்ஸில் வந்து எக்ஸஸ் வெல் மெட்டல்னால் என்ன, எப்படி இருக்கும், சரிங்களா, அதைத்தான் வந்து இந்த ரிமார்க்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸோ அதை ரீட் பண்ணாலே வந்து எக்ஸஸ் வெல் மெட்டல்னால் என்ன அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எக்ஸஸ் வெல் மெட்டல்னால் என்ன அப்படின்னா இந்த வெல்டு மெட்டல் பேரல் மெட்டலுக்கு மேலே உங்களுக்கு வந்து எக்ஸஸாக வந்து வெல்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து எக்ஸஸ் வெல்டு மெட்டல் அப்படி வந்து சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த பேரல் மெட்டலுக்கு மேலே வெல்டு வந்து வெல்ட் ஆயிருக்கு, அந்த வெல்டு மெட்டல் வந்து வெல்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து எக்ஸஸ் வெல்டு மெட்டல். சரிங்களா? அப்படி இருந்தால் அந்த இடத்துல எக்ஸஸ் வெல்டு மெட்டல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ டைரெக்டாக வந்து மார்க் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாக்குள்ளே போகிறோம். ஸோ நம்ம வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்டகரி ஏ, கேட்டகரி சி இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதைத்தான் வந்து இதோட அக்செப்டிங் க்ரைட்டீரியா மட்டும் தெரிஞ்சால் போதும். இதைத்தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து குரூப் ஏன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் அங்கே வந்து கேட்டகரி ஏ, கேட்டகரி சின்னு வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸஸ் மெட்டல் 2 mm மேலே போயிடுச்சு அப்படின்னா கேட்டகரி ஏல வந்து ரிஜெக்டட், டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடும். சரிங்களா? இதுவே வந்து கேட்டகரி சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 mm வரைக்கும் அலௌடு. 5 mm மேலே போயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடணும். ஓகேங்களா? எப்படி வந்து இதை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா பிரிட்ஜ் கேன் அந்த கேஜை வச்சு செக் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பிளேட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்அலைன்மெண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி மிஸ்அலைன்மெண்ட் இருக்குது அப்படின்னா எந்த பிளேட்டு கொஞ்சம் கீழே இருக்குது, ஸோ அந்த ஏரியாவிலேருந்து தான் வந்து செக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மேடாக இருக்குது, இது பள்ளமாக இருக்குது. ஸோ இந்த பள்ளத்துலேருந்து தான் வந்து நம்ம வந்து எக்ஸஸ் வெல்ட் மெட்டலை மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸஸ் வெல்ட் மெட்டலை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? கரெக்டாக 2 mm இருந்தால் அக்செப்ட் பண்ணிடுங்க. 2 mm மேலே போனால் மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணணும். சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் வச்சாலே வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த பிரிட்ஜ் கேமை வந்து வச்சு பார்த்தாலே ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் வெல்டு மெட்டலில் பார்த்தீங்கன்னா சரி, வெல்டு மெட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸ் வெல்டு மெட்டல் வந்து த்ரோ அவுட்டாக இருக்குது. சரிங்களா? த்ரோ அவுட்டாக இருக்குது. பட் நீங்கள் மெஷர் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும் டேரெக்டாக அங்கே போய் செக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இங்கேருந்து செக் பண்ணிகிட்டே போக வேண்டாம். சரிங்களா? டேரெக்டாக நீங்கள் விஷுவலாகவே செக் பண்ணும்போது ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும் எக்ஸஸ் வெல்டு மெட்டல், டேரெக்டாக அங்கே போய் மெஷர் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஆன்சர் பண்ண முடியும், இல்லைன்னா உங்களுக்கு டைம் போயிடும். ஓகேங்களா? எக்ஸஸ் வெல்டு மெட்டல் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல டேரெக்டாக போய் மெஷர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த டிஃபெக்ட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர் ஃபில். ரிமார்க்ஸில் வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்டு மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா? வெல்டு மெட்டல் அது பேரல் மெட்டலுக்கு கீழே, சரிங்களா, கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த இடத்துல அண்டர் ஃபில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், உங்களுக்கு வந்து வெல்டு மெட்டல் வந்து பேரல் மெட்டலுக்கு கீழே இருக்குது. ஸோ அந்த இடத்துல அண்டர் ஃபில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டேரெக்டாக வந்து மார்க் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் சைட்வால் ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் அண்டர் ஃபில் இருக்குது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து வெல்டு மெட்டல் பேரல் மெட்டலுக்கு கீழே இருக்குது. ஸோ அண்டர் ஃபில். ஓகேங்களா? இதுவே அந்த ஸ்லாக் இன்க்ளூஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து அண்டர் ஃபில் வந்து இருக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஸ்லாக் இன்க்ளூஷனா, இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஃபில் ஆகலை. ஸோ இந்த இடத்துலையும் அண்டர் ஃபில் வந்து இருக்குது. ஓகேங்களா? கேட்டகரி ஏல அண்டர் ஃபில் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடணும். மெஷரே பண்ண தேவையில்லை, டேரெக்டாக போய் ரிஜெக்ட் பண்ணிடணும். கேட்டகரி சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 mm வரைக்கும்
அலோவ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 mm குள்ளே இருந்துச்சுன்னா அக்செப்டட். 5 எம்எம்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரிஜெக்டட். டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இதில் வந்து டோட்டல் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல கண்டினியூஸாக லென்த்தாக 5 எம்எம்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? 5 எம்எம்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்லாக் இன்க்ளூஷன். ஸோ இந்த ஸ்லாக் இன்க்ளூஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு நான் மெட்டாலிக் பார்ட் வந்து வெல்டு மெட்டலுக்குள்ளே புதஞ்சிருக்கும். சரிங்களா? புதஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த வெல் மெட்டலுக்கும் பேரல் மெட்டலுக்கும் நடுவில் வந்து புதஞ்சிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்லாக் இன்க்ளூஷன். இந்த சாம்பிளில் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த இதில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். சிமெண்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். சரிங்களா? பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், கொஞ்சம் ஒரு டார்க்காக இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்பெசிஃபினோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இல்லை வந்து ஒரு லைட்டாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? அது வந்து ஸ்லாக் இன்க்ளூஷன். ஸோ ஸ்லாக் இன்க்ளூஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அண்டர்ஃபில் இருக்குது. அது போக ஃபியூஷன், லேக் ஆஃப் ஃபியூஷன் வந்து இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இந்த கேட்டகரி ஏல ஸ்லாக் இன்க்ளூஷன் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடணும். நாட் பெர்மிட்டட். இதுவே வந்து கேட்டகரி சி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக 20 எம்எம்க்கு மேலே ஸ்லாக் இன்க்ளூஷன் இருக்குது அப்படின்னா ரிஜெக்டட். இல்லை விட்டு விட்டு இருக்குது, அதை நான் வந்து டோட்டல் பண்ணும்போது, சரிங்களா, டோட்டல் பண்ணும்போது 20 எம்எம்க்கு மேலே இருக்குன்னா ரிஜெக்டட். ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போ வந்து விட்டு விட்டு இருக்குது, பட் 20 எம்எம்க்கு உள்ளே இருக்குது நம்ம வந்து டோட்டல் பண்ணும்போது, அப்போ வந்து அது வந்து அக்செப்டட். ஓகேங்களா? புரிஞ்சா? மறுபடியும் கேட்டகரி சியை பற்றி உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கண்டினியூஸாக 20 எம்எம்க்கு மேலே இருந்தால் ரிஜெக்டட். இல்லை வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு 10 எம்எம் இருக்குது, பக்கத்தில் ஒரு 20 எம்எம் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் 10 எம்எம் இருக்குது, அப்போ வந்து டோட்டல் பண்ணும்போது 40 எம்எம் ஆயிடுச்சு. ஸோ 40 எம்எம் வந்து 20 எம்எம்க்கு மேலே, ஸோ டேரெக்டாக ரிஜெக்டட். ஓகேங்களா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் வந்து அண்டர் கட். இந்த அண்டர் கட் வந்து நீங்கள் வந்து ரூட்லேயும் பார்க்கலாம், ஃபேஸ்லேயும் வந்து பார்க்கலாம். இந்த அண்டர் கட்னா என்ன அப்படின்னு ரிமார்க்ஸாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பேரன் மெட்டல், சரிங்களா, அந்த அந்த பேரல் மெட்டல் வந்து மெல்ட் ஆகி குரூவ் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேரல் மெட்டல் மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து குரூவ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த வெல் மெட்டலோட டோலை. சரிங்களா? அப்படி இருந்தால் அண்டர் கட். சில நேரத்துக்கு வெல்டு மெட்டல்லே வந்து உங்களுக்கு வந்து கட்டாக இருக்கும் அண்டர் கட். வெல்டு மெட்டல் அண்டர் கட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் அது வந்து அண்டர் கட். சரிங்களா? அட்ஜசன்ட் வெல்டு மெட்டல். சரிங்களா? அங்கே வந்து மெல்ட் ஆகிருந்தாலும் உங்களுக்கு வந்து அண்டர் கட் அப்படி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேரல் மெட்டல் மெல்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெல்டு மெட்டலோட டோ. ஸோ வெல்டு மெட்டலோட டோவில் அந்த பக்கம் தாண்டிடுச்சு, உங்களுக்கு வந்து அந்த பேரல் மெட்டலில் வந்து அது வந்து மெல்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அண்டர் கட். சரிங்களா? ஸோ கேட்டகிரி ஏல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு அண்டர் கட் ஷார்ப்பாக இருந்தால் டேரெக்டாக போய் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. டேரெக்டாக ரிஜெக்ட் இருந்தேன். சரி, ஷார்ப்பாக இல்லை, பிளெண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? பிளெண்ட் பண்ணிட்டாங்க, பட் அதோட லென்த்து 5 எம்முக்கு மேலே, கண்டினியூஸாக 5 எம்முக்கு மேலே இருக்குது. சரிங்களா? ரிஜெக்டட். இல்லை விட்டு விட்டு இருக்குது, 5 எம்முக்கு மேலே இருக்குது, ரிஜெக்டட். இல்லை 5 எம்முக்கு உள்ளே இருக்குது. சரிங்களா? பட் டெப்த்து வந்து 1 எம்முக்கு மேலே இருக்குது, ரிஜெக்டட். இது வந்து ஃபேஸில். ரூட்டில் நீங்கள் அண்டர் கட் பார்த்துட்டீங்க அப்படின்னா
அது வந்து ரிஜெக்டட். ரூட்டில் வந்து அண்டர் கட் வந்து அலௌடு இல்லை கேட்டகரி ஏல. ஓகேங்களா? கேட்டகரி சி. கேட்டகரி சியில் வந்து இதில் வந்து லென்த் வந்து மெஷர் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் வந்து ஷார்ப்லாம் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை, லென்த்து தான் பார்க்கணும். இப்போ 25 mm மேலே கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா ரிஜெக்டட். இதுவே விட்டு விட்டு இருக்குது, இங்கே ஒரு 10 mm, அங்கே ஒரு 15 mm, இன்னொரு 15 mm இப்படி இருக்குது அப்படின்னு தான் ரிஜெக்டட். ஏன்னா 25 mm மேலே போயிடுச்சு. சரிங்களா? டோட்டல் பண்ணும்போது 25 mm மேலே போயிடும், ரிஜெக்டட். சரிங்களா? அக்குமுலேட்டட் டோட்டல்னால் இன்டர்மீடியட்டாக இருக்குது, அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது 25 mm மேலே போகக்கூடாது, போச்சுன்னா ரிஜெக்டட். இப்போ 25 mm இருக்குங்க. இப்போ வந்து டெப்த்து வந்து 3 mm மேலே இருக்குது, அப்போ வந்து ரிஜெக்டட். சரிங்களா? ரூட்லேயும் சரி ஃபேஸ்லேயும் சரி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரூட்டில் வந்து உங்களுக்கு வந்து அண்டர் கட் இருந்துச்சுன்னா லென்த்தாக தான் வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா? கேட்டகரி ஏ மாதிரி டேரெக்டாக வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ கேட்டகரி சியில் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கேட்டகரி ஏவோட. சரிங்களா? அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா மோஸ்ட்லி வந்து கேட்டகரி ஏல வந்து அக்செப்டடு ரிஜெக்டட் ஆனதெல்லாம் கேட்டகரி சியில் வந்து அக்செப்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த அண்டர் கட் வந்து ரூட்லேயும் வந்து பார்க்கணும், ஃபேஸ்லேயும் வந்து பார்க்கணும். அடுத்து வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட். இந்த ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வெல்டர் வந்து வெல்ட் பண்ணுறாரு, வெல்ட் பண்ணிட்டே இருக்காரு, அந்த ஒரு இடத்துல விட்டுட்டு திரும்ப இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அந்த இடத்துல கிராட்டர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து முடிச்சிட்டாரு, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல கிராட்டர் இருக்கா? ஸோ அப்படி கிராட்டர் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட். சரிங்களா? இது வந்து புவர் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டார்டராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? கேட்டகரி ஏல இந்த ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ லென்த் மெஷர் பண்ணுங்க. சரிங்களா? இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 13 mm உள்ளே இருந்தால் அக்செப்டட், 30 mm மேலே இருந்தால் ரிஜெக்டட். இதுவே கேட்டகரி சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 mm கீழே இருந்தால் அக்செப்டட், 10 mm மேலே இருந்தால் ரிஜெக்டட். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரைட்டீரியா வேல்யூ வந்து ஆல்ட்ரு ஆகிருக்கும். எப்போவுமே வந்து கேட்டகரி ஏல தான் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சியில் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன் அண்ட் லேப்ஸ், கோல்டு லேப்ஸ். சரிங்களா? ரிமார்க்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெல்லு மட்டலும் பேஸ் மட்டலும் ஃபியூஸ் ஆகாமல் இருந்துச்சு, இன்கம்ப்ளீட்டாக ஃபியூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன். சரிங்களா? இன்னொரு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 ரன் இருக்குது, இது ஒரு ரன், இது ஒரு ரன்னு. சரிங்களா? 2 ரன்னு. ஸோ 2 வெல்லு மட்டலும் ஃபியூஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இந்த 2 ரன்னுக்கு நடுவில் ஃபியூஸ் ஆகாமல் இருக்க பார்த்தீங்களா தெரியும், 2 ரன்னு நடுவுக்குள்ள வெல்லு மட்டும் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இப்போ லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷனில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸ்மெண்ட்டோட எட்ஜு, அதை நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி எட்ஜு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? இது வந்து பேஸ் மெட்டல், இது வந்து வெல் மெட்டல். இந்த 2 வெல் மெட்டலும் ஃபியூஸ் ஆகாமல், இந்த 2 மெட்டலும் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன். சரிங்களா? கேட்டகரி ஏல நீங்கள் வந்து லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன் பார்க்குறீங்கன்னா டேரக்டாக ரிஜெக்ட் பண்ணிடுங்க, நாட் பெர்மிட்டட். இதுவே கேட்டகரி சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த லென்த்து, சரிங்களா, அந்த லென்த்தை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா? இப்போ லென்த்து மெஷர் பண்ணுறீங்க, அந்த கண்டினியூஸாக 50 mm மேலே இருக்குன்னா ரிஜெக்டட். இல்லை பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, அதை நீங்கள்
நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது 50 mm மேலே இருக்குது, டோட்டல் வந்து 50 mm மேலே இருக்குனாலும் ரிஜெக்டட். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஈஸியாக வந்து மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஸ்லாக் இன்க்ளூஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் சைடு ஃபியூஷன் வந்து இருக்கும். அப்படி இல்லைனாலும் லேக் ஆஃப் இன்டர்ரன் ஃபியூஷனும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சில நேரத்துக்கு வந்து இந்த இன்டர்ரன் ஃபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ரன்னுக்கு நடுவுலையும் உங்களுக்கு வந்து ஸ்லாக் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது அதையும் பாருங்கள். ஸோ இந்த இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லாக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லாக் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து ஆர்க் ஸ்ட்ரைக். இந்த ஆர்க் ஸ்ட்ரைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ எலக்ட்ரோடு வந்து தெரியாமல் டச் பண்ணிடுவோம் பேஸ் மெட்டலில். சரிங்களா? அது வந்து பேராமெட்டல் டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து ஆர்க் ஸ்ட்ரைக். சில நேரத்துக்கு நம்ம வந்து இந்த எர்த்து கொடுத்துருப்போம், அந்த ஸ்பார்க்னாலேயே உங்களுக்கு வந்து பேராமெட்டல் டேமேஜ் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஆர்க் ஸ்ட்ரைக் அப்படி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதே ரிமார்க்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி ஏல வந்து ஆர்க் ஸ்ட்ரைக் இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆர்க் ஸ்ட்ரைக் இருக்குது, டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆனால் கேட்டகரி சியில் 2 அலோவ் பண்ணலாம். 2 ஆர்க் ஸ்ட்ரைக் வந்து அலோவ்டு, 2க்கு மேலே இருந்தால் ரிஜெக்டட், டேரெக்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த மெக்கானிக்கல் டேமேஜ். இந்த மெக்கானிக்கல் டேமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரன் மெட்டலில் வந்து பேரன் மெட்டல்லையோ இல்லை வெல் மெட்டல்லையோ டேமேஜ் பண்ணியிருக்கோம், லைக் கிரைண்டிங் மூலியமாக இல்லை மெக்கானிக்கல் டூல் மூலியமாக டேமேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து மெக்கானிக்கல் டேமேஜ்னு வந்து அர்த்தம். சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து ஹார்ட் ஸ்டாம்பிங், இதுதான் ஹார்ட் ஸ்டாம்பிங். சரிங்களா? இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாப் மார்க்ஸ், இன்டென்டேஷன். சரிங்களா? அதையும் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒன்லி இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசில் மார்க்கு, கிரைண்டிங் மார்க்ஸு. சரிங்களா? அதைத்தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த டேக் வெல்டு, ஸ்டேட் டேக் வெல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரூட்டில் தான் இருக்கும். ஸோ ரூட்டில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும், ஃபேஸில் வந்து இருக்காது அந்த ஸ்டே டேக் வெல்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, இது வந்து கிரைண்டிங் மார்க். சரிங்களா? இதில் செகண்ட் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, இது டேக் வெல்டு. இது வந்து ரூட்டில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஃபேஸில் வந்து இருக்காது. சரிங்களா? கேட்டகரி ஏல போமா, கேட்டகரி ஏல வந்து டேக் வெல்டு, ஸ்டேட் டேக் வெல்டு வந்து நாட் பெர்மிட்டட், ஒன்று இருந்தாலும் ரிஜெக்டட். சரிங்களா? அதே மாதிரி மெக்கானிக்கல் டேமேஜ் இருக்குது, அதை வந்து ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ வந்து ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிட்டாங்க, பட் அதோட டெப்த் வந்து 0.5 mm மேலே இருக்குது, அப்போ வந்து ரிஜெக்டட். சரிங்களா? இப்போ வந்து ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிட்டாங்க, 0.5 mm உள்ளே இருக்குது, பட் ஒன்லி ஒன் லொக்கேஷனில் வந்து அலோவ் பண்ணல, அதுக்கு மேலே வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து அந்த மெக்கானிக்கல் டேமேஜை வந்து பார்க்குறீங்க, அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, பிளெண்ட் பண்ணல, டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து கேட்டகரி சிக்கு போவோம். கேட்டகரி சியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2 டேக் வெல்டு பெர்மிட் பண்ணலாம். சரி, கேட்டகரி சியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் வெல்டு வந்து பெர்மிட் பண்ணலாம். ஒன்றுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரிஜெக்டட். அதே மாதிரி மெக்கானிக்கல் டேமேஜ் உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு, ரிஜெக்டட். இல்லை பிளெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்செப்டட். சரி, பிளெண்ட் பண்ணிட்டாங்க, அதோட டெப்த் வந்து 1.5 mm மேலே இருக்குது, டேரெக்டாக வந்து ரிஜெக்டட். ஸோ டெப்த்து வந்து 1.5 mm கீழே இருக்குது, பிளெண்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து டேக் வெல்டு வந்து ஒன்று தான் இருக்குது, பட் உங்களுக்கு வந்து அந்த மெக்கானிக்கல் டேமேஜ் வந்து 3 லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா ரிஜெக்டட். மேக்ஸிமம் 2 லொக்கேஷன் வந்து அலௌடு. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து வந்து பெனிட்ரேஷன். இந்த பெனிட்ரேஷன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரூட்டில் வந்து சரிங்களா அந்த வெல் மெட்டல் வந்து பேஸ் மெட்டலோட எக்ஸஸாக வந்து வெல் ஆயிருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், எக்ஸஸ் பெனிட்ரேஷன், ரூட் பெனிட்ரேஷன் அப்படி வந்து சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து இங்கே பெனிட்ரேஷன் வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து பேஸ் மெட்டலோட ரூட்டில் வெல் மெட்டல் எக்ஸஸாக வந்து ஃபில் ஆகிருக்கும். சரிங்களா? அப்படி ஃபில் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து பெனிட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுவும் எப்படின்னா எந்த இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரூட்டில் வந்து மிஸ்அலைன்மெண்ட் இருக்குது அப்படின்னா எந்த இதில் லோவாக இருக்கோ அந்த இதை வந்து செக் பண்ணுங்கள்.
சரிங்களா? கேட்டகரி ஏல வந்து மேக்ஸிமம் 2 mm வரைக்கும் அலோவ் பண்ணலாம் ஹைட்டு. சரிங்களா? அதுக்கு மேல போச்சுன்னா ரிஜெக்டடு. கேட்டகரி சில மேக்ஸிமம் 4 mm வரைக்கும் அலோவ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மேல போச்சுன்னா ரிஜெக்டடு. சரிங்களா? நீங்க வச்சாலே உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து தெரியும். அந்த பிரிட்ஜ் கேம் வச்சு பார்த்தாலே வந்து தெரியும். 4 mm இருக்குன்னா டைரக்ட்டா வந்து அக்செப்ட் பண்ணிருங்க. சரிங்களா? மார்க் பண்ணவே தேவையில்ல. சரிங்களா? அடுத்து வந்து லேக் ஆஃப் ரூட் பெனிட்ரேஷன். இந்த லேக் ஆஃப் ரூட் பெனிட்ரேஷன்னா என்ன அப்படி வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ரூட்ல இந்த 2 ஃபேஸும் நீங்க பார்க்குறீங்க. 2 ஃபேஸையும் நீங்க பார்க்குறீங்க. அந்த இடத்துல வெள்ளி மெட்டல் இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல லேக் ஆஃப் ரூட் பெனிட்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஃபேஸையும் பார்க்குறீங்க, இந்த ஃபேஸையும் பார்க்குறீங்க. நடுவுல வெள்ளி மெட்டலே இல்ல. ஸோ, டைரக்ட்டா லேக் ஆஃப் ரூட் பெனிட்ரேஷன்னு மார்க் பண்ணிடுறீங்க. சரிங்களா? கேட்டகரி ஏல அதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா என்ன? அந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லென்த் வந்து மேக்ஸிமம் 5 mm வரைக்கும் அலோவ்டு. அதுக்கு மேல போனா ரிஜெக்டட். சரிங்களா? இது வந்து விட்டு விட்டு அப்படிலாம் கிடையாது. கன்டினியூஸா 5 mm இருந்துச்சுன்னா அக்செப்டட். 5 mm மேல போச்சுன்னா ரிஜெக்டட். சரிங்களா? கேட்டகரி சில 15 mmக்கு மேல போனா ரிஜெக்டட். 15 mmக்குள்ள வந்தா அது வந்து அக்செப்டட். ஸோ இதில் வந்து 29 mm இருக்கு. டைரெக்டாக கேட்டகரி ஏலையும் ரிஜெக்டட், கேட்டகரி சிலையும் ரிஜெக்டட். டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். விட்டு விட்டு வந்து டோட்டல்லாம் கிடையாது. கண்டினியூஸாக 5 mm இல்லைன்னா 15 mm கேட்டகரி சியில். கேட்டகரி ஏல வந்து 5 mm. புரிஞ்சா? நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் ரூட் ஃபியூஷன். ரிமார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபேஸ் ரூட் ஃபேஸில் வந்து வெள்ளி மெட்டல் வந்து ஃபியூஸ் ஆகாமல் வந்து இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் வெள்ளி மெட்டல் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கா. ஸோ இது வந்து லேக் ஆஃப் ரூட் ஃபியூஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? கேட்டகரி ஏல 4 mm மேக்ஸிமம் 4 mm வந்து அந்த லென்த் வந்து அலௌடு. சரிங்களா? இதில் வந்து கண்டினியூஸ் ஆர் இன்டர்மிட்டன்ட். சரிங்களா? உங்களுக்கு வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக 4 mmக்கு மேலே போச்சுன்னா ரிஜெக்டட். இல்லை எனக்கு விட்டு விட்டு இருக்குது பட் 4 mmக்கு மேலே போச்சு அப்படின்னா ரிஜெக்டட். அதே மாதிரி கேட்டகரி சியில் வந்து மேக்ஸிமம் 25 mm கண்டினியூஸாக இருக்கலாம், இல்லை இன்டர்மிட்டண்ட்டாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ரிஜெக்டட். இப்போ வந்து இன்டர்மிட்டண்ட்டானா இப்போ இங்கே ஒரு 10 mm இருக்குது, இங்கே ஒரு 25 mm இருக்குது அப்படின்னா 35 mm ஆயிடுச்சு. ஸோ டைரெக்டாக வந்து ரிஜெக்டட். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து 25 mmக்கு மேலே இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து 10 mm இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஒரு இடத்துல 25 mm இருக்கா, டேரெக்டாக நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இன்னொரு இடத்துல மெஷர் பண்ண அவசியம் இல்லை. சரிங்களா? இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டைமை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேர்ன் த்ரூ. நீங்கள் வந்து நார்மலாக வந்து டிடபிள்யூ சாம்பிளில் பார்த்தீங்கன்னா பேர்ன் த்ரூ வந்து இருக்காது. ஸோ பேர்ன் த்ரூனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த ரூட்டில் வந்து வெள்ளி மெட்டல் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஸோ அதான் பேர்ன் த்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ டிடபிள்யூ சாம்பிளில் கிடையாது. நீங்கள் மார்க் பண்ணவே தேவையில்லை, நீங்கள் பார்க்கவும் முடியாது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஏல இந்த கேட்டகரி ஏல நாட் பெர்மிட்டட். கேட்டகரி சியில் 2 இடத்துல வந்து அலோவ் பண்ணலாம், 2 இடத்துல இருந்தால் அலோவ் பண்ணலாம், அதுக்கு மேலே இருந்தால் ரிஜெக்ட் பண்ணலாம். பட் டிடபிள்யூ சாம்பிள் இல்லை. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த ரூட் கான்கேவிட்டி. இந்த ரூட் கான்கேவிட்டினா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ரிமார்க்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பேரமெட்டலுக்கு கீழே வெள்ளி மெட்டல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரூட் கான்கேவிட்டி அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பேராமெட்டல், இது ஒரு பேராமெட்டல். வெள்ளி மெட்டல் இது கீழே இருக்குது. ஸோ இது வந்து ரூட் கான்கேவிட்டி. சரிங்களா? கேட்டகரி ஏல ரூட் கான்கேவிட்டி இருந்தால் ரிஜெக்டட், நாட் பெர்மிட்டட். சரிங்களா? கேட்டகரி சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 20 mm அலோவ் பண்ணலாம், 20 mmக்கு மேலே இருந்தால் ரிஜெக்டட். ஸோ இங்கே வந்து 73 mm இருக்குது, டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கேட்டகரி ஏலையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம், கேட்டகரி சியில் ரிஜெக்ட் பண்ணிடலாம். 20 mm கீழே இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் கேட்டகரி சியில். பட் கேட்டகரி ஏல நாட் பெர்மிட்டட். சரிங்களா? புரிஞ்சா? எந்தெந்த டிஃபெக்ட்லாம் வந்து ஃபேஸில் இருக்கும், எந்தெந்த டிஃபெக்ட்லாம் ரூட்டில் இருக்கும், அதே மாதிரி எந்தெந்த டிஃபெக்ட்லாம் ரூட்லேயும் ஃபேஸ்லேயும் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த டிஃபெக்ட்லாம் ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். எக்ஸஸ் வெல் மெட்டல் ஃபேஸில் இருக்கும். அதே மாதிரி அண்டர்ஃபில்
ஃபேஸில் இருக்கும். ஸ்லாக் இன்க்ளூஷன் ஃபேஸில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி லேக் ஆஃப் சைட்வால் ஃபியூஷன் இதுவும் ஃபேஸில் இருக்கும். ஆர்க் ஸ்ட்ரைக் இதுவும் ஃபேஸில் இருக்கும். எதெல்லாம் ரூட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் ரூட்டில் இருக்கும். அதே மாதிரி லேக் ஆஃப் ரூட் பெனிட்ரேஷன் அதுவும் ரூட்டில் இருக்கும். லேக் ஆஃப் ரூட் ஃபியூஷன் அதுவும் ரூட்டில் இருக்கும். பேர்ன் த்ரூ ரூட்டில் இருக்கும். அதே மாதிரி ரூட் கான்கேவிட்டியும் உங்களுக்கு வந்து ரூட்டில் வந்து இருக்கும். எதாவது 2 இதுலையுமே இருக்கும். ரூட்லேயும் இருக்கும், ஃபேஸ்லேயும் இருக்கும். எதெல்லாம்னா உங்களுக்கு வந்து அண்டர்கட் ரூட்லேயும் இருக்கும், ஃபேஸ்லேயும் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் அதுவும் ரூட்லேயும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபேஸ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டேமேஜ் இது ரூட்லேயும் இருக்கும், ஃபேஸ்லேயும் இருக்கும். புரிஞ்சா? இதுதான் வந்து அக்செப்டட் க்ரைட்டீரியா. அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த டிஃபெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படி வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய், டேக் கேர், see you.